This meeting is being recorded. படிக்கணும் எல்லாத்தையும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிளாஸஸ் போட்டு கவர் பண்ணிடலும். இது இந்த கோர்ஸ் கோட் வந்துட்டு ஐடி 1406 இன்ட்ரடக்ஷன் டு ப்ரோக்ராமிங். இந்த கோர்ஸ்ல வந்துட்டு கிரெடிட்ஸ் வேல்யூ வந்துட்டு 4 கிரெடிட்ஸ். இது வந்துட்டு 4 கிரெடிட்ஸ்ங்கிறதுனாடி நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வரும். தியரிக்கு 45 வந்துட்டு 45 ஹவர்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ப்ராக்டிக்கலுக்கு 30 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும். இண்டிபெண்டன்ட் லேர்னிங் 125 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணினா நல்ல ஹை லெவல்ல நமக்கு கிரேட் அச்சீவ் பண்ணி A+ வந்துட்டு அச்சீவ் பண்ணணும். இந்த கோர்ஸ்ல வந்துட்டு மெயினா டாபிக் வந்துட்டு 10 டாபிக்ஸ் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஹிஸ்டரி அண்ட் எவல்யூஷன் ஆஃப் ஜாவா, இன்ட்ரடக்ஷன், interacting with Java programming environment, fundamentals of Java programming, computer program design, and so on. 10 topics இருக்கு. அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் தியரிக்கு எந்த அளவுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ட்டு, ப்ராக்டிக்கலுக்கு எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ட்டு உங்களுக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் ஷீட்ல போட்டுருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைம் ஸ்கெடியூல் பண்ணி படிங்க. மெயினா இந்த ஹவர்ஸ் வந்துட்டு கிளாஸ் ஹவர்ஸோட சேர்த்து தான் இன்க்ளூட் ஆகுது. நீங்க தனியா படிக்கிறதோட கிளாஸ் ஹவர்ஸும் சேர்த்து தான் இந்த hours வந்துட்டு கால்குலேட் ஆகும். 45 hours and 30 hours. இன்னைக்கு நாம வந்துட்டு ஃபர்ஸ்ட் டாபிக் பார்ப்போம், ஹிஸ்டரி அண்ட் எவல்யூஷன் ஆஃப் ஜாவா. ஃபர்ஸ்ட் டாபிக்லயே வந்துட்டு சப் டாபிக்ஸ் இருக்கு. மெயினா ஜாவாஸ் லீனியேஜ், பர்த் ஆஃப் மாடர்ன் ப்ரோக்ராமிங் அண்ட் சோ ஆன். அதுல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹிஸ்டரி அண்ட் எவல்யூஷன் ஆஃப் ஜாவா வந்துட்டு தனி தியரிங்கிறதுனால உங்களோட எக்ஸாம் பேப்பர் பார்த்தேன் 40 MCQs இருந்துச்சு. மெயின் 10 டாபிக்ஸ் முடிய உங்களுக்கு வந்துட்டு இங்க வந்துட்டு உங்களுக்கு எப்படி அசஸ்மெண்ட் வருதுன்னு போட்டிருக்காங்க. அதுல வந்துட்டு 40 MCQs வந்து இருக்கு. 2 hours பேப்பர், 2 ஹவர்ஸுக்கு வந்துட்டு 40 MCQs தான் உங்களுக்கு ஃபைனல் பேப்பர்ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப ஸோ உங்களுக்கு தியரி பேஸ் படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டாபிக்ல வந்துட்டு ஒரு MCQ வருது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஓவர் டீப்பா ஃபர்ஸ்ட் டாபிக்க போகாம என்னென்ன கான்செப்ட் தேவையோ அந்த கான்செப்டை மட்டும் பார்த்துட்டு போனோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். MCQங்கிறதுனாடி அதை நம்ம விடையில ஒரு MCQ சொல்லி சொன்னாலும் 5 மார்க்ஸ் வந்துட்டு கரியரா போகுது. அப்ப ஸோ நம்ம அதையும் வந்துட்டு பார்க்கத்தாமே பார்த்தாதான் நல்ல கிரேட் வந்துட்டு அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கு. ரிஃபரன்ஸ் புக் வந்துட்டு உங்களுக்கு தந்திருக்காங்க. அந்த புக்கை கட்டாயம் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஸ்லைட்ஸ் வந்துட்டு உங்களோட வீடியோலயே போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்லைட்ஸை வச்சு இந்த புக்கை வச்சுதான் உங்களுக்கு ஸ்லைட்ஸே அவங்க கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அந்த புக்கை டவுன்லோட் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு இது ஸ்லைட்ஸ்ல தேவையில்லாத ஸ்லைடை தவிர வேற நேம் உங்களுக்கு அடிஷனலா தேவைன்னா உங்களுக்கு அந்த புக்ஸ்ல வந்துட்டு ரெஃபர் பண்ணிக்கொள்ளு. அடுத்தது ஜேடிகே டவுன்லோடுக்கு போட்டிருக்காங்க. அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு எப்படி டவுன்லோட் பண்றது டவுன்லோட் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அடுத்தது வந்துட்டு அவங்க போட்டிருந்த புக்கை வந்துட்டு டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இந்த அறிக்கை அது அவங்களோட கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் புக் வந்துட்டு இதுல வந்துட்டு இதே கண்டென்ட்டை வச்சுதான் அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஸ்லைட்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலும் இதுதான் டாபிக் வந்துட்டு Chapter 1 History and Evolution of Java, Overview of Java, Data Types, Variables and Arrays, Operators. Chapter 8, Chapter 10, Chapter 11. எல்லாமே இவ்வளவு இதுல ஷார்ட் ஃபார்ம் தான் உங்களுக்கு ஸ்லைட்ஸ் அவங்க போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஸ்லைட்ஸ்ல விளங்காதது எதுவும் சாப்டர் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா புக்ல வந்துட்டு ஃபுல்லா உங்களுக்கு பார்த்தா விளங்கும். இந்த இதுல வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லா இது அப்படியே உங்களுக்கு வந்துட்டு ஸ்லைடா போட்டிருக்காங்க. இதுல வந்துட்டு கொஞ்சம் பிரிச்சு போட்டிருக்காங்க. அப்ப உங்களுக்கு அதுல விளங்காதது எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னா இதுலயும் நீங்க வாசிச்சு கொள்ளே. ஆனா இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டாபிக்ல வந்துட்டு ஒரு MCQ வாரபடினால ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு உங்களுக்கு அதுலயே போட்டிருக்காங்க 1 hour ஸ்பெண்ட் பண்ணினா போதும்னு சொல்லி. ஸோ நீங்க வாசிச்சு அதுல கான்செப்டை மட்டும் விளங்கிக்கிட்டாக்கா. ஓகே, இப்ப டாபிக்குள்ள போவோம். The history and evolution of Java. First வந்துட்டு introduction to programming.
நம்ம ப்ரோக்ராமிங்குள்ள போறதுக்கு முதல் நமக்கு ப்ரோக்ராமிங் என்ன ஃபர்ஸ்ட் தெரியும். ப்ரோக்ராமிங் சொல்லி சொன்னா நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை தான் ப்ரோக்ராமிங் சொல்லுவோம். இப்ப நாம ஒரு டாஸ்க் கொண்ட செய்யணும்னு சொல்லி நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட நம்ம பேசினா செய்யாது. அதுக்கு நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அது கொடுக்கணும். கொடுத்தாதான் அந்த கம்ப்யூட்டர் வந்துட்டு அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும். அப்ப அதுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தான் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவோம். நாம ப்ரோக்ராமிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னா நம்ம தமிழ் மொழியிலயோ இல்ல இங்கிலீஷ்லயோ நம்ம அதுக்கு கொடுத்தா கம்ப்யூட்டருக்கு அது விளங்காது. நம்ம அதுக்கு விளங்குற மாதிரி நம்ம கொடுக்கணும். அப்ப அதுக்கு விளங்குற மாதிரி கிரியேட் பண்ணப்பட்டது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜால தான் கம்ப்யூட்டருக்கு வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜால தான் கம்ப்யூட்டர் வந்துட்டு விளங்கி கொள்ளே. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துட்டு வேர்ல்டு வைடா நிறைய லாங்குவேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜாவா நாம படிக்க போறது ஜாவா. சி லாங்குவேஜ் இருக்கு, C++ இருக்கு, C# இருக்கு, பைத்தன் இருக்கு, ஃபேமஸ் லாங்குவேஜ். ஸோ இப்படியான லாங்குவேஜ் தான் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். நாம கம்ப்யூட்டருக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை இந்த லாங்குவேஜ்ல கொடுத்தோம்னு சொல்லி சொன்னா கம்ப்யூட்டர் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து செய்யக்கூடியதா இருக்கு. இப்ப நாம படிக்க போறது ஜாவா லாங்குவேஜ். நாம ஏன் ஜாவா இப்ப படிக்கணும்? ஜாவா வந்துட்டு மோஸ்ட் பாப்புலரான லாங்குவேஜ், ஒன் ஆஃப் த டாப் 3 லாங்குவேஜ்னு சொல்லலாம். இந்த ஜாவாவை வந்துட்டு நம்ம ஃபுல்லியா தியரி வைஸா ப்ராக்டிக்கல் வைஸா ஃபுல்லியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நாம படிச்சோம்னு சொல்லிச்சோம்னா ப்ராக்டிக்கல் நிறைய செஞ்சு நிறைய ப்ரொஜெக்ட் செஞ்சு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணோம்னு சொல்லிச்சோம்னா ஒரு ஈஸியா நமக்கு வந்துட்டு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடியதா இருக்கு. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜாவா. நாம இந்த ஜாவாவை வந்துட்டு என்னென்னத்துக்காக அப்ளை பண்ணலாம்? இந்த ஜாவா லாங்குவேஜ் படிச்சுட்டோம், சரி படிச்சுட்டோம்னு சொல்லிச்சோம்னா அந்த ஜாவா லாங்குவேஜை கொண்டு வந்து எங்க போய் அப்ளை பண்ணலாம்? இப்ப நம்ம நிறைய பார்த்திருக்கோம், நிறைய மொபைல் ஆப்ஸ் இருக்கு. உதாரணமா இப்போதைக்கு ஸ்பாட்டிஃபை, நெட்ஃபிளிக்ஸ், ட்விட்டர் அதெல்லாம் இருக்கு. அந்த அந்த ஆப் எல்லாம் வந்துட்டு இந்த ஜாவா லாங்குவேஜ் பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப இப்ப ஜாவா நம்ம படிச்சிருக்கோம்னு சொல்லிச்சோம்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுமா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு மொபைல் ஆப்ஸ்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிடலாம். இப்ப உதாரணமா மொபைல் ஆப்ஸ் இப்ப கரண்ட் வைஸா ஸ்பாட்டிஃபை, நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் ஜாவா யூஸ் பண்ணித்தான் ஜாவா பேஸ் பண்ணித்தான் டெவலப் பண்ணிக்கிறேன். வேற எங்க கொண்டு போய் ஜாவாவை நம்ம அப்ளை பண்ணலாம்? வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது கேம்ஸ் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு அப்ளை பண்ணலாம். கிளவுட் பேஸ்ட் அப்ளிகேஷன் பில்ட் பண்றதுக்கு நம்ம செய்யலாம். அடுத்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கும் நம்ம ஜாவாவை போய் அப்ளை பண்ணி. ஓகே, ஹிஸ்டரி அண்ட் இவல்யூஷன் ஆஃப் ஜாவா இதை பத்தி பார்ப்போம். ஜாவாவை படிக்கிறதுக்கு போது ஜாவா எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியணும். டிரெக்டா வந்துச்சா, எப்படி ஜாவா கிரியேட் ஆச்சுங்கிறது நமக்கு தெரியணும். ஜாவா கிரியேட் ஆகிறதுக்கு முதல் நிறைய லாங்குவேஜ் இருந்துச்சு. லோ லெவல் லாங்குவேஜ், விளங்கே இல்லாத, நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள இல்லாத லாங்குவேஜ், கஷ்டமான லாங்குவேஜ். மறுவா கொஞ்சம் கொஞ்சம் மாடர்ன் லாங்குவேஜ் வந்துதான் ஜாவா லாங்குவேஜ் வந்துச்சு. ஜாவா வந்துட்டு ஜாவாக்கு முதல் சி லாங்குவேஜ், C++ லாங்குவேஜ் இருந்து அது டெவலப் ஆகி வந்ததுதான் ஜாவா லாங்குவேஜ். இப்ப இதுக்கு ஜாவா வாரத்துக்கு முதல் நிறைய லாங்குவேஜ் இருந்துச்சு. அந்த லாங்குவேஜ்ல வந்துட்டு நிறைய குறை இருந்துச்சு. ஏதாவது ஒரு ஒன்று செஞ்சுக்கலாம், இது இப்படி இருந்தா நல்லா இருக்கு என்று நிறைய குறைகள் இருந்து அந்த குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்யற மாதிரி உருவாக்கப்பட்டதுதான் ஜாவா லாங்குவேஜ். இப்ப நிறைய கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் right? Can you hear me?
Hello. Okay, thank you. Sorry. பவர் கட்டுனால ஜூம் விட்டு போய வேண்டியதாயிட்டு. ஸ்டார்ட் பண்ணு. Okay. History and evolution of Java. இது வந்துட்டு ஜாவா வந்துட்டு முன்னுக்கு இருந்த லாங்குவேஜ்ல இருக்கிற குறைகளை நீக்கிறதுக்காக குறைகளை எல்லாம் நிவர்த்தி செஞ்சு உருவாக்கப்பட்டதுதான் ஜாவா லாங்குவேஜ். இதுக்கு முதல் காணப்பட்ட சி லாங்குவேஜ், C++ லாங்குவேஜ், அதுக்கு முதல் இருந்த லாங்குவேஜ்ல எல்லாம் அது அது தற்போது இது கரண்ட்ல அவைலபிளா இருந்தாலும் சின்ன சின்ன குறைகள் அந்த லாங்குவேஜ்ல இருந்துச்சு. அந்த லாங்குவேஜ் அந்த குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்யற மூலமா உருவாக்கப்பட்டதுதான் ஜாவா லாங்குவேஜ். இது வந்துட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணது, அதோட குறைகளை நிவர்த்தி செஞ்சு வேறையா கிரியேட் பண்ணப்பட்டதுதான் ஜாவா. இது வந்துட்டு டூ ஃபண்டமெண்டல் ரீசன்ஸுக்காக கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் இனோவேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் நடக்குது. கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் இப்ப வந்துட்டு இனோவேட் பண்றதும் டெவலப் பண்றதும் டூ ஃபண்டமெண்டல் ரீசன்ஸுக்காக. முதலாவது வந்துட்டு இப்ப நிறைய என்வாயன்மெண்ட் சேஞ்சும் அதோட யூசஸும் இருக்கு. இப்ப முதல் இருந்த மாதிரி என்வாயன்மெண்ட் இப்ப இருக்காண்டா இல்ல. ஐடி வைஸா முதல் ஏஐங்கிறது வந்து என்னண்டே தெரியாம இருந்துச்சு. இப்ப ஃபுல்லாவே ஏஐங்கிறது தான் லைஃபாவே இருக்கு. அப்ப அந்த ஒவ்வொரு என்வாயன்மெண்ட் சேஞ்சுக்காகவும் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் இனோவேட் பண்ணி அதை டெவலப் பண்றதுதான் மெயின் ரீசனா இருக்கு. அடுத்தது வந்துட்டு இப்போ ப்ரோக்ராமர்ஸ் வந்துட்டு அவங்களோட ப்ரோக்ராம வந்துட்டு ஈஸியா டெவலப் பண்றதுக்காகவும் ஃபாஸ்டா ஒரு டூல்ஸ் யூஸ் பண்ணி அவங்க இது ஒரு ஈஸியா ஒரு இது ப்ரோக்ராம டெவலப் பண்றதுக்கான டூல்ஸ் ஈஸியா சின்டெக்ஸ் எழுதி ஸ்பீடா செய்யறதுக்காகவும் வந்துட்டு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் புதுசா இனோவேட் பண்ணி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பழைய லாங்குவேஜ் எல்லாம் இருந்து அதுல இருக்கிற குறைகளை நிவர்த்தி செஞ்ச மூலமா தான் ஒவ்வொரு லாங்குவேஜும் உருவாக்கப்படுது. அப்படி உருவாக்கப்பட்டதுதான் ஜாவா லாங்குவேஜ். ஜாவாஸ் லினேஜ் சொல்றது பரம்பரை. ஜாவா இங்க இருந்து வந்துச்சுங்கிறது மெயின். ஃபர்ஸ்டுக்கு வந்துட்டு சி லாங்குவேஜ் இருந்துச்சு. சி லாங்குவேஜ்ல இருந்து C++ லாங்குவேஜ் வந்துச்சு. இப்ப சி லாங்குவேஜ்ல ஏதாவது குறைகள் இருக்கும், அந்த குறைகளை நிவர்த்தி செய்யறது மூலமா C++ லாங்குவேஜ் வந்துச்சு. C++ல இருந்து உருவாக்கப்பட்டதுதான் ஜாவா லாங்குவேஜ். சி லாங்குவேஜ்ல இருக்கிற சின்டெக்ஸ அப்படியே வச்சுக்கொண்டு மாத்தி அந்த சி லாங்குவேஜ்ல சின்டெக்ஸ வந்துட்டு கவர் பண்ற விதமா தான் ஜாவா லாங்குவேஜ் இருந்துச்சு. இப்ப சீட இப்ப சின்டெக்ஸ் சொல்லி சொன்னா இப்ப நம்ம இப்ப ரெண்டு நம்பர்ஸ் இப்ப இன்க்ரிமெண்ட் பண்றதா கேட்டேன். 5 + 5 என்ன சொல்லி கேட்கறதா கேட்டேன். இப்ப அது வந்துட்டு சீலையும் ஒரே மாதிரி தான் அவங்க சின்டெக்ஸ் எழுதுவாங்க 5 + 5. அதே மாதிரி ஜாவாலையும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணி சின்டெக்ஸ் எழுதுவாங்க. அப்ப சீட இருக்கிற அதே சின்டாக்ஸை கொண்டுதான் ஜாவாவை வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்ப இது வந்துட்டு எக்ஸாமுக்கு வருது. ஜாவா வந்துட்டு இதுல இருந்து எந்த சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணிருந்து அது சி லாங்குவேஜா இருக்க போகுது. அடுத்தது C++ல இருந்து WOP கான்செப்டை ஃபாலோ பண்ணுது ஜாவா. WOP கான்செப்ட் சொல்லி சொன்னா ஒரு லார்ஜ் ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா இப்ப ஒரு லார்ஜர் டேட்டாவை ஒரு லார்ஜர் டேட்டாவை நாம வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் எழுதி ஒரு கம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம் எழுதுறோம்.
அதை வந்துட்டு செட்டா ஆர்கனைஸ் பண்றதுக்காக நம்ம மேற்கொள்றதுதான் டபிள்யூபி கான்செப்ட். அது ஒழுங்கா நம்ம வச்சு கொள்றதுக்காக டபிள்யூபி கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். டபிள்யூபி கான்செப்ட் வந்துட்டு சி லாங்குவேஜ்ல இல்லை. அதுல இருக்கிற குறையை நம்ம நிவர்த்தி செய்யறதுக்காக தான் டபிள்யூபி கான்செப்ட் போட்டு C++ எடுத்தாங்க. அந்த C++ லாங்குவேஜ்ல இருக்கிற டபிள்யூபி கான்செப்டை தான் ஜாவா வந்துட்டு எடுத்துக்கொள்ளுது. அப்ப சி லாங்குவேஜ்ல சின்டெக்ஸை ஜாவா எடுத்துக்கிட்டு C++ இருந்து டபிள்யூபி கான்செப்டை ஜாவா எடுத்துட்டேன். இந்த ஜாவா லாங்குவேஜ் வந்துட்டு டெவலப் பண்ணிருக்கு. அடுத்தது the birth of modern programming. மாடர்ன் ப்ரோக்ராமிங் என்கிறது சி லாங்குவேஜ் வந்ததுக்கு பிறகுதான் மாடர்ன் ப்ரோக்ராமிங் என்றே வந்துச்சு. அதுக்கு முதல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா லோவர் லெவல் லாங்குவேஜ் என்று இருந்துச்சு. அந்த லோ லெவல் லாங்குவேஜ் இது எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா முதல் இருக்கிற லாங்குவேஜ் வந்துட்டு கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பார்த்தா விளங்குறதும் கஷ்டமா இருந்துச்சு. சில டைம் வந்துட்டு நியூமரிக்கல் வேல்யூஸாலேயே அந்த லாங்குவேஜ் இருந்துச்சு. அப்ப அந்த லாங்குவேஜ் வந்துட்டு அது வந்துட்டு அசம்பிளி லாங்குவேஜ்னு கூட சொல்லுது. அந்த லாங்குவேஜ் வந்துட்டு மக்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு டெவலப் பண்ற டெவலப்பர்ஸுக்கே அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தபடினால ஒவ்வொரு அந்த கஷ்டங்களை நீக்கிறதுக்காக மாடர்ன் ப்ரோக்ராமிங்குள்ள வந்து அதுதான் சி லாங்குவேஜ் வந்துட்டு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அப்படித்தான் சி லாங்குவேஜ் உருவாகிச்சு. அது முன்னுக்கு இருந்த லோ லெவல் லாங்குவேஜ் வந்துட்டு உதாரணமா நமக்கு பஸ்கால், ஃபோர்ட்ரான், பேசிக் அப்படி நிறைய லாங்குவேஜ் இருந்துச்சு. அந்த லாங்குவேஜ்ல எல்லாம் வந்துட்டு சில லாங்குவேஜ் வந்துட்டு நியூமரிக்கல் வேல்யூஸ் யூஸ் பண்ணி கோட் பண்ணி நாங்க அந்த டைம்ல இப்ப இதுல வந்துட்டு அந்த டைம் யூஸ் பண்ணப்பட்ட லாங்குவேஜ் 3 இருந்திருக்காங்க. ஃபோர்ட்ரான், பேசிக், அசம்பிளி லாங்குவேஜ். இதை பத்தி பார்ப்போம். ஃபோர்ட்ரான் சொல்றது வந்துட்டு சயின்டிபிக் அப்ளிகேஷனுக்காக வந்துட்டு யூஸ் பண்றது. இப்ப இதுல வந்துட்டு மெயினா நோட்டை மட்டும் பார்த்துக்கொள்வோம், ரொம்ப தேவையில்லை. ஃபோர்ட்ரான் வந்துட்டு சயின்டிபிக் அப்ளிகேஷனுக்காக அந்த டைம்ல யூஸ் பண்ணாங்க. பேசிக்ங்கிற லாங்குவேஜ் வந்துட்டு லேர்ன் பண்றதுக்கு ஈஸியா இருந்துச்சு. ஆனா வந்துட்டு ஒரு பெரிய லார்ஜ் ப்ரோக்ராம், ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுத இயலுமான்னு சொன்னா அதால வச்சு எழுதையில அது அந்த அந்த லாங்குவேஜ் அந்த டைம்ல வந்துட்டு பெரிய லார்ஜ் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதனால அந்த லாங்குவேஜ் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிப்பட்டிருக்கு. அடுத்தது அசம்பிளி லாங்குவேஜ் வந்துட்டு இதை வச்சு இட் யூஸ் டு ப்ரொடியூஸ் ஹைலி எஃபிஷியன்ட் ப்ரோக்ராம். எஃபிஷியன்ட் ப்ரோக்ராம்னு சொல்லி சொன்னா மினிமம் ரிசோர்ஸஸ் வச்சு மேக்சிமம் ரிசோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஆனா அசம்பிளி லாங்குவேஜ் வந்துட்டு நாட் ஈஸி டு லேர்ன். கத்துக்கிறது வந்துட்டு கஷ்டமா இருக்கும். அண்ட் டீபக்கிங் பண்றதும் கஷ்டமா இருக்கும். டீபக்கிங்னு சொல்றது கோட்ல வந்துட்டு ஏதாவது எரர் இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம் எழுதுறோம், அதை ரன் பண்ணி அதோட ரிசல்ட்ஸ் வராம வந்துட்டு எரர் காட்டிட்டே இருக்கு. இப்போ நீங்க எழுதின கோட்ல வந்துட்டு பிழை என்று சொல்லிட்டு இருக்கு. அதை வந்துட்டு நம்ம டீபக் பண்ணணும், வந்துட்டு எரரை வந்துட்டு கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்றது வந்துட்டு அசம்பிளி லாங்குவேஜ்ல வந்துட்டு கஷ்டமா இருந்துச்சு. இதெல்லாம் முற்காலத்துல காணப்பட்ட லாங்குவேஜ்ல இருக்கிற குறைகள். இப்ப பேசிக் கோபால் ஃபோர்ட்ரான்ங்கிற முதல் காணப்பட்ட லாங்குவேஜ்ல ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு ஒரு ஒழுங்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கல. இந்த இருக்கிற லாங்குவேஜ்ல ஒழுங்கா ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கல, நிறைய குறைபாடு இருந்துச்சு. அது மாதிரிதான் பஸ்கால்ங்கிறதும் ஒரு லாங்குவேஜ். அது வந்துட்டு வெல் ஸ்ட்ரக்சர் லாங்குவேஜா இருந்தாலும் அது எஃபிஷியண்டா இருக்காது. பஸ்கால் லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர் லாங்குவேஜ், ஆனா அது வந்துட்டு எஃபிஷியண்டா இருக்கல. அண்ட் ஆல்சோ எல்லா ப்ரோக்ராம்ஸும் எழுதுறதுக்கு தேவையான ஃபீச்சர்ஸும் பஸ்கால்ல இருக்கல. அதனாலையும் பஸ்கால் லாங்குவேஜ் வந்துட்டு கைவிடப்பட்டுச்சு. இது வந்துட்டு அதே தான் இந்த ஸ்லைட்லயும் ரிப்பீட் பண்ணிருக்காங்க. ரிப்பீட் பண்ணது தேவையில்லை, நமக்கு இது நோட்ஸ் நாடி நாம ஸ்கிப் பண்ணிட்டு போவோம். அதுக்கேத்த மாதிரி எக்ஸாம்க்கு ஏத்த மாதிரி நம்ம படிச்சு போவோம். இது வந்துட்டு என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டீங்கன்னா சி லாங்குவேஜ் வந்துட்டு இன்வென்ட் பண்ணப்பட்டது வந்துட்டு டெனிஸ் ரிச்சி என்பவரால இன்வென்ட் பண்ணிருக்கீங்க. அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு டிரெக்டா சி லாங்குவேஜ இன்வென்ட் பண்ணல. அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு BCPLங்கிற லாங்குவேஜ் தான் இன்வென்ட் பண்ணாரு. அதுக்கு பிறகு வந்துட்டு பி லாங்குவேஜ்ங்கிறது இன்வென்ட் பண்ணாரு. அதுக்கு பிறகுதான் அவர் சி லாங்குவேஜ்ங்கிறதே உருவாக்கினார். அப்ப இந்த லாங்குவேஜ்ல ஒவ்வொரு
மாற்றம் செஞ்சுதான் சி லாங்குவேஜ்ங்கிறதே உருவாக்கப்பட்டுச்சு டென்னிஸ் ரிச்சி என்பவரால். இதுவும் சேம் கண்டென்ட்டை தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்றது பெட்டர். நமக்கு சும்மா வேஸ்ட் ஆஃப் டைம். திரும்ப திரும்ப அதே விஷயத்தை பார்த்துட்டு இருக்கிறதும். அடுத்தது C++. சி லாங்குவேஜ் ஒரு சக்சஸ்ஃபுல்லான லாங்குவேஜ் தான். இன்றைக்கு வட்டுக்கும் சி லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க. கம்ப்யூட்டர்ஸ்ட பயன்பாடு கூடினத்தாலையும் சாஃப்ட்வேர் வந்துட்டு நிறைய கம்ப்யூட்டர்ஸ் பயன்பாடு நிறைய இப்ப இந்த டைம்ல வந்துட்டு நிறைய பேர் எல்லா டைமும் இருக்கு கம்ப்யூட்டர். அது மாதிரி அது சாஃப்ட்வேர் தேவையும் கூடினத்தாலையும் ஒரு பவர்ஃபுல்லான லாங்குவேஜ் தேவைப்பட்டுச்சு. சி லாங்குவேஜுக்கு பிறகு ஒரு பவர்ஃபுல்லான லாங்குவேஜ் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் C++ங்கிற லாங்குவேஜ். இதுவும் C++ ஏன் உருவாக்கப்பட்டுச்சுங்கிறதுக்காகத்தான் இதையும் சொல்லியிருக்காங்க. இதையும் நம்ம ஸ்கிப் பண்ணுவோம். ஓகே. C++ லாங்குவேஜ்ல WOP கான்செப்ட் நான் ஏற்கனவே சொன்னது பாருங்க. WOP கான்செப்ட் யூஸ் பண்ணி C++ லாங்குவேஜ் இன்வென்ட் பண்ணிருக்காங்க. WOP கான்செப்ட்ங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் மெத்தடாலஜி. கம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம ஆர்கனைஸ் பண்றதுக்கு C++ லாங்குவேஜ் WOP கான்செப்ட் வந்துட்டு ஒரு கம்ப்ளெக்ஸான ஒரு ப்ரோக்ராம ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கு வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ், என்கேப்சுலேஷன், பாலிமார்பிசம் யூஸ் பண்ணுவாங்க. அது அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி சொன்னா நீங்க பிறகு படிப்பீங்க. இன்ஹெரிட்டன்ஸ் இந்த வேர்ட் எல்லாம் WOP கான்செப்ட்ல யூஸ் பண்ற ஒரு மெத்தட். அப்ப அந்த மெத்தட் எல்லாம் யூஸ் பண்ணித்தான் இந்த WOP கான்செப்ட் இன்க்ளூட் ஆகுது. இது வந்துட்டு லார்ஜ் ப்ரோக்ராம வந்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ரோக்ராம வந்துட்டு ஒழுங்கா ஆர்கனைஸ் பண்றதுக்கு இந்த WOP கான்செப்ட். அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு MCQல வந்துட்டு அநேகமா அப்படி வந்தா இப்ப இதை மட்டும்தான் கேட்பாங்களே ஒழிய ரொம்ப டீப்பா உங்களுக்கு வராது. இதுவும் சேம் தான், அதே தான் சொல்றாங்க C++. ஓகே. C++ லாங்குவேஜும் அதே மெத்தட். C++ம் ஒரு சக்சஸ்ஃபுல்லான லாங்குவேஜ் இன்றைக்கு மட்டுக்கும் இருக்கு. திரும்பவும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்பட்டதுனாடி C++ லாங்குவேஜ் நிப்பாட்டிட்டு அது இப்பவும் பயன்பாடு இருக்கு. அதுல இருக்கிற குறைகளை நிவர்த்தி செய்யறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் ஜாவாங்கிற லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் பத்தி தான் நம்ம படிக்க போறோம். இப்ப பார்த்தோம்னு சொல்லிச்சீங்கன்னா இப்ப ஜாவா இப்பங்கிற ஒரு இதை வந்துட்டு நம்ம இப்ப ஒரு கோட் எழுதி ரன் பண்றோம்னா அது எப்படி வந்துட்டு ஒரு இதுல வந்துட்டு ரன் ஆகுதுன்றது நமக்கு தெரியும். இப்போ சி லாங்குவேஜோ இல்ல C++ லாங்குவேஜ் இப்படி அதர் லாங்குவேஜ் வந்துட்டு எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லி சொன்னா ஒரு சோர்ஸ் கோட் இருக்கு. சோர்ஸ் கோட்ன்னு சொல்றது நாம எழுதுற சோர்ஸ் கோட்ன்னு சொல்றது நாம எழுதுற கோட், நாம கம்ப்யூட்டருக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சோர்ஸ் கோட்ன்னு சொல்றது. இப்ப நாம இப்ப ஒரு ஹலோன்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்றோம். இது நம்மளோட சோர்ஸ் கோட். பிரிண்ட் அண்ட் ஹலோ பிரிண்ட் பண்ணு ஹலோன்னு சொல்லி சொன்னா இப்ப நம்ம இதை வந்துட்டு கம்ப்யூட்டர்ஸ்னா அது ஹலோன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். இது நம்மளோட சோர்ஸ் கோட். இப்ப நாம இதை கொடுத்தா இது கம்ப்யூட்டர் என்ன செய்யும்? கம்ப்யூட்டருக்கு இது வந்துட்டு கம்ப்யூட்டருக்கு விளங்குற மாதிரி இது போகணும். இப்ப எப்படி போகணும்? அது ஒரு பைனரி நம்பரா போகணும். பைனரி நம்பரா போறேன்னு சொல்லி சொன்னா இப்ப நாம இப்ப கம்ப்யூட்டரால வந்துட்டு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் வந்துட்டு கம்ப்யூட்டரால வந்துட்டு புரிஞ்சு கொள்ள. இது வந்துட்டு சோர்ஸ் கோட் நாம கொடுக்குற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கோட். இப்ப கம்ப்யூட்டரால ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்
புரிஞ்சு கொள்ளையிலும்டா நாம கொடுக்குற சோர்ஸ் கோடு அதுக்கு 0s and 1s கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். அப்ப கொடுக்குறேன்டா என்ன செய்யணும், இது 0s and 1s வந்துட்டு புரிஞ்சு கொள்றது கம்ப்யூட்டர்ல வந்துட்டு ப்ரொசஸர் தான் புரிஞ்சுக்கணும். அப்ப நாம கொடுக்குற சோர்ஸ் கோடு ப்ரொசஸருக்கு நாம 0s and 1s வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். அதை எப்படி கொடுக்குற, இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, கம்பைலர்னு சொல்லி. கம்பைலர் மூலமா நம்ம கொடுக்குற சோர்ஸ் கோடு கம்பைல் பண்ணி ப்ரொசஸருக்கு நம்ம அனுப்புவோம். வந்துட்டு மெஷின் கோடா மாத்தும். மெஷின் கோட் தான் 0s and 1s போகுது. அப்ப நாம கொடுத்திருக்கோம் பிரிண்ட் ஹலோங்கிறது ஹை லெவல் லாங்குவேஜ் கம்பைலர் கம்பைல் பண்ணி மெஷின் கோடா கன்வெர்ட் பண்ணி தான் 0s and 1s ப்ரொசஸருக்கு அனுப்பும். அப்ப 0s and 1s பிரிண்ட் ஹலோங்கிறது கம்பைல் பண்ணிடணும். 0s and 1s ப்ரொசஸருக்கு போனதுக்கு பிறகு ப்ரொசஸர் வந்து என்ன செய்யும், அது எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் தரும் ஹலோன்னு சொல்லி. இப்பதான் வந்துட்டு நமக்கு அவுட்புட் கிடைக்கும். அப்ப நாம கொடுக்குற சோர்ஸ் கோட் கம்பைலரால கம்பைல் ஆகி மெஷின் கோடா மாற்றப்பட்டுதான் ப்ரொசஸர் மூலம் நமக்கு அவுட்புட் வருது. ப்ரொசஸர் தான் நாம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட்டை தரும். இது வந்துட்டு C++ போன்ற அதர் லாங்குவேஜுக்கு நடக்கிறது. இப்ப வந்துட்டு ஜாவால என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, ஜாவாலையும் இதே மாதிரி தான் நாம வந்துட்டு சோர்ஸ் கோட் கொடுக்கிறோம். பிரிண்ட் ஹலோ வந்து சோர்ஸ் கோட் கொடுத்தோம்னு சொல்லிட்டேன்னா அதுக்கும் வந்துட்டு கம்பைலர் தான் கம்பைல் பண்ண போகுது. கம்பைல் பண்ணடோன்னு அது வந்துட்டு டைரக்டா மெஷின் கோடா மாறாது. ஜாவாவை பொறுத்த வரைக்கும் கம்பைலர் வந்துட்டு டைரக்டா மெஷின் கோடா மாத்தாது. அதுக்கு பதிலா ஜாவால வந்துட்டு பைட் கோடுன்னு சொல்லி கம்பைலர் வந்துட்டு மாத்த போகுது. அதுவும் 0s and 1s தான் இருக்க போகுது. பைட் கோட் வந்துட்டு 0s and 1s தான். ஆனா அந்த பைட் கோட் வந்துட்டு நம்மட ப்ரொசஸரால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இல்ல. இந்த மெஷின் கோடா இருந்தா ப்ரொசஸரால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி தரும். ஆனா பைட் கோடை வந்துட்டு ப்ரொசஸரால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த பைட் கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காகத்தான் நாம ஜாவால வந்துட்டு JVM ஜாவா வர்ச்சுவல் மெஷின் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். நம்ம ஒவ்வொரு கம்ப்யூட்டர்லயும் நம்ம டவுன்லோட் பண்ணி கொள்வோம். அது வந்துட்டு ஒரு இன்டர்பிரேட்டர். நமக்கு இப்ப இந்த பைட் கோட ஒவ்வொரு லைன் பை லைனா வந்துட்டு அது இது மாத்தி மெஷின் கோட மாத்தி ப்ரொசஸருக்கு கொடுக்கும். பைட் கோட வந்துட்டு லைன் பை லைனா மாத்தி ப்ரொசஸருக்கு கொடுக்கும். ப்ரொசஸருக்கு கொடுத்தலோன்னு அது வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு பிரிண்ட் ஹலோ இருக்கிறத அது மெஷின் கோட எடுத்து வந்துட்டு ஹலோ வந்து பிரிண்ட் பண்ணு. இங்கதான் இங்கே மெஷின் கோட் வரப்போகுது. இப்ப ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரெண்டா பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, பிரிண்ட் ஹலோங்கிறது மத்த லாங்குவேஜ்ல வந்துட்டு இப்ப நம்ம என்ன சோர்ஸ் கோட் கொடுத்தாலும் மத்த லாங்குவேஜ்ல வந்துட்டு கம்பைலர் மூலமா மெஷின் கோட் கம்பைல் ஆகி ப்ரொசஸருக்கு வந்துட்டு 0s and 1s மெஷின் கோட போய் அது வந்துட்டு டைரக்டா This meeting is being recorded. ஜாவால வந்துட்டு சோர்ஸ் கோட் வந்துட்டு கம்பைலர் மூலமா கம்பைல் ஆகி பைட் கோட் வரும். பைட் கோட் வந்துட்டு JVM ஜாவா வர்ச்சுவல் மெஷினால மெஷின் கோடா மாற்றப்பட்டு
ப்ரொசஸருக்கு போய் ப்ரொசஸர்ல இருந்து எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட் ஹலோ வந்து வரப்போகுது. இதுதான் ஜாவால நடக்குது. அதர் லாங்குவேஜ்ல வந்துட்டு கம்பைலர் மூலமா டைரக்டா மெஷின் கோட் மாத்தி ப்ரொசஸருக்கு போய் அவுட்புட் வரப்போகுது. ஜேவிஎம் என்று சொல்றது ஜேவிஎம் என்று சொல்றது ஒரு இன்டர்பிரிட்டர். இது ஜேவிஎம்ங்கிறது ஒரு இன்டர்பிரிட்டர். அது வந்துட்டு பைட் கோட வந்துட்டு லைன் பை லைனா வந்து கன்வெர்ட் பண்ணி ப்ரொசஸருக்கு அனுப்ப போகுது மெஷின் கோட. அப்ப இது லைன் பை லைனா கன்வெர்ட் பண்றதுனாடி அது வந்துட்டு ஸ்லோவா இருக்க போகுது. ஜேவிஎம் வந்துட்டு லைன் பை லைனா கன்வெர்ட் பண்றதுனாடி ஒரு ஸ்லோவா இருக்க போகுது. இதனால ஜேவிஎம்ங்கிறதுக்கு பதிலா ஒரு ஜேடிகே ஜாவா டெவலப்மெண்ட் கிட்ங்கிறது அறிமுகப்படுத்தினாங்க. இந்த ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டுக்குள்ளேயே ஜேவிஎம்ங்கிறது வந்து இருக்கு. அதனால ஜேடிகே வந்துட்டு நிறைய டெவலப்மெண்ட் டூல்ஸையும் அதோட ஜாவா கம்பைலரையும் கொண்டதா இருக்கு. இதனால ஜேடிகே டவுன்லோட் பண்றதுனாடி அதை நம்மளோட கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணி கொள்றதுனாடி நமக்கு ஈஸியா வந்துட்டு ஜேடிகே டவுன்லோட் பண்றதுக்கு வந்து நமக்கு ஈஸியா வந்துட்டு நம்மளோட ஜாவா ப்ரோக்ராம நம்ம ரைட் பண்ணி ஈஸியா ரன் பண்ணிக்கொள்ள மாதிரி இருக்கு. இப்ப வந்துட்டு அதர் லாங்குவேஜுக்கும் ஜாவாக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லி சொன்னா, இப்ப இது ஏன் ஜேவிஎம்ங்கிறது வருதுன்னு சொல்லி சொன்னா, அந்த சிஓ C++லயோ கம்பைலர் வந்துட்டு ஈஸியா டைரக்டா மெஷின் கோட் ஆகி ப்ரொசஸருக்கு வருது. இது வந்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, விண்டோஸுக்குரிய கம்பைலர் யூஸ் பண்ணணும். அடுத்தது வந்துட்டு மெக்புக்ல வந்துட்டு மெக்ஓஎஸ்க்குரிய கம்பைலர் யூஸ் பண்ணணும். ஆனா இங்கே வந்துட்டு ஜேவிஎம்க்கு ஜாவா லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் அப்படி தேவையில்லை. ஏன்னு சொல்லி சொன்னா ஜேவிஎம் இருக்கிறபடினால இது கம்பைலர் வந்துட்டு பைட் கோட்டை கொடுக்கறனால எந்த ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டமுக்கும் இது வந்துட்டு இந்த நம்மளோட சோர்ஸ் கோடை வந்துட்டு ஈஸியா டைரக்டா யூஸ் பண்ணிக்கொள்ளே. ஆனா இங்க வந்துட்டு மற்ற லாங்குவேஜ் சிஓ C++லயோ அதுக்குரிய கம்பைலர் யூஸ் பண்ணினா மட்டும்தான் நாம அந்த கம்ப்யூட்டருக்குரிய வந்துட்டு நம்ம அந்த சோர்ஸ் கோடை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்ப மெக்ஓஎஸ்ல வந்துட்டு பிரிண்ட் பண்ற சி லாங்குவேஜ் வந்துட்டு நம்ம டைப் பண்ற சி லாங்குவேஜை வந்துட்டு விண்டோஸ் ஓஎஸ்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு ரன் பண்ணே இல்லை. ஆனா ஜாவா வந்துட்டு அப்படி இல்லை. விண்டோஸ்ல எழுதுறதோ இல்ல மெக்ல எழுதுறதோ எல்லாத்தையுமே எங்கேயும் வந்துட்டு நம்மளோட சோர்ஸ் கோடை கொண்டு போய் ரன் பண்ணிக்க இல்லை. இதனால ஜாவா லாங்குவேஜ் வந்துட்டு ஹைலி போர்ட்டபிள் லாங்குவேஜ் சொல்லி சொல்றோம். இந்த கான்செப்ட நாடி கம்பைலர் பைட் கோடா மாத்தி ஜேவிஎம் இன்டர்பிரிட்டர் மூலமா ப்ரொசஸருக்கு அனுப்புறதுனாடி ஜாவா ஹைலி போர்ட்டபிளா இருந்துச்சு. இதனாலதான் ஜாவா லாங்குவேஜ் இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுற ஒரு ஃபேமஸான லாங்குவேஜா இருக்கு. நாம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு ஜேடிகே எப்படி டவுன்லோட் பண்றது அது வந்துட்டு உங்களுக்கு இதுல வந்துட்டு தந்திருக்காங்க. ஜேடிகே எப்படி டவுன்லோட் பண்ற என்றும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ற என்றும் நாம இன்ஷால்லா பார்ப்போம். இந்த ரெக்கார்டிங் வந்துட்டு உங்களுக்கு யூடியூப்ல பாட்காஸ்ட் சார்பா போட்டிருப்பாங்க. அதை வந்துட்டு நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பி யூஸ் ஆக்கி கொள்ளுங்க. தேங்க்யூ.